ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியரோட லைக் படத்துக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். டாட்டா. ஸோ காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் எங்கே இருக்கு? பெட்டரா பண்ணி காட்டுவேன். நீ எங்களுக்கு உதவுற வரைக்கும் ஓகே, ஆனா எங்க வாழ்க்கையை சேர்த்து வாழறதுக்கு என்னைக்குமே நாட் ஓகே. ஹலோ காய்ஸ், ஸோ என்னடா விடிஞ்சிச்சுன்னு பார்க்குறீங்களா? ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு வீட்டுக்கு வந்து சேர. ஸோ அதனால் நைட்டு வீடியோ பண்ண முடியல. மூவி பார்த்துட்டு அப்படியே வந்து படத்தவும் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதனால தான் காலையில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி எப்படி எந்த மாதிரி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா 2040 நடக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் அது. அது விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பியரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அப்புறம் எஸ்எஸ்வி ஆக்டிங்கும் வேறு லெவல் செம்ம மாதம் நடிச்சிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு ஓரளவுக்கு அந்த டல்லாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் போனோடனே ஃபுல் ஃபன் ஆகிடுச்சு. யோகி பாபு வர சீனெல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக சிரிச்சிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் பண்ணுற ஒரு காமெடி சீன்ஸும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனியோட பிஜிஎம் பொறுத்த வரைக்கும், மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தார். நம்ம விக்னேஷ் சிவன் அனிருத்தோட காம்போ பார்த்திங்கன்னா என்றைக்குமே மிஸ் ஆகாது. அது எந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட பிஜிஎம் தான் படத்தை தூக்கி நிறுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஒர்க்கும் செம்மையாக பண்ணியிருந்தார். மற்றபடி ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்த எல்லா ஆக்ட்ரஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரி. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு பார்த்தீங்கன்னா 70 தரலாம். ஓகே, உங்களோட மார்க் எவ்வளோ தருவீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.